ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். இந்த முறைப்படி பொருத்தம் பார்த்து பிடிச்சு கல்யாணம் பண்ணது கூட இன்னைக்கு நிலைக்கிறது இல்லை. அது ஏன் தெரியல. அதே மாதிரி துறவு வாழ்க்கைங்கிறது நம்ம ஆசைப்பட்டு போகிறது ஒரு பக்கம்னாலும் இன்னைக்கு எல்லாருமே துறவரம் லெவலில் தான் இருக்காங்க. நிறைய ஆண்கள் திருமணத்துக்கு பெண் கிடைக்காம இருக்காங்கன்னு ஒரு சர்வேயே சொல்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள். 2 கேள்விகள். ஒன்று, திருமணம் செய்வதற்கு நம்முடைய பாரம்பரிய முறையிலேயே சரியாக செய்தால் கூட திருமணங்கள் நிலைப்பதில்லை. 2வது, திருமணம் செய்ய வேண்டும்ன்ற ஆர்வம் இருந்தால் கூட திருமணம் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் ஒன்று சேரவதில்லை. என்ன காரணம்? முதல்ல நான் இதை கொஞ்சம் விவரியா சொல்றேன். பாரம்பரிய முறையில் திருமணம் எப்படி நடந்தது, இன்னைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதை 3ஆக பிரிக்கலாம். முதல்ல பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் சொல்லுவது வேத காலத்துல, அல்லது அந்த பாரம்பரியமான நம்மளுடைய வைதிக காலத்துல எப்படி இருந்தது அப்படின்றால், ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்துக்குள்ளேயே வெவ்வேறு விதமான குடும்பங்கள் இருந்தன. அந்த குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் நடந்து கொண்டிருக்கும். அந்த முதியவர் அல்லது அவருடைய குரு, அவருடைய ஆசான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய மனோபாவத்தை சிறு குழந்தையிலிருந்தே பார்த்திருப்பார். அந்த பெண்ணினுடைய ஒரு சுபாவத்தை சிறு வயதிலிருந்தே பார்த்திருப்பார் அவர். அப்ப அவர் என்ன பண்ணுவார், இந்த 2 குடும்பமும் வசதியிலையும் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் தகுந்த குடும்பம் தான் அப்படின்னு நினைத்து கொண்டு, இந்த மனிதரையும் இந்த பெண்ணிற்கும் நம்ம உறவு முறை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த உறவு முறை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்களுடைய காலம் எப்படி இருக்கு, அவர்களுக்கு தகுந்த ஒரு ஜாதக பொருத்தங்கள்லாம் இருக்கான்றதையும் பார்ப்பாங்க பின்னாடி. ஆனால் முறையா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் பொருத்தம் அவருடைய குடும்பம் பொருந்துமா, 2 நபர்கள் பொருந்துவார்களா அப்படின்ற விஷயத்தை சிறு வயதிலேயே பார்த்து வந்தக்கூடிய நபர்களால் அதை செய்ய முடியும். காலப்போக்கில் எப்படி ஆச்சு, நாம எல்லாரும் வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம். ஊருக்கு வீடு தொழில்கள் காரணமாக வெளியூருக்கு போயிட்டோம். நமக்குன்னு ஒரு ஆசான் இல்லை, நமக்குன்னு ஒரு குரு இல்லை, நம்மளுடைய சமுதாயத்திற்குன்னு ஒரு சீடர் இல்லை, ஒரு குரு இல்லை. அதனால என்னாச்சு, நாமளே நமது வாழ்க்கையை சில விஷயங்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் 2வது நிலைக்கு வந்தோம். அந்த 2வது நிலைனா என்ன, குடும்பங்கள் நான் சொல்வது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி. இப்பயும் நிறைய பேர் பண்றாங்க. நீங்க சொன்ன ஜாதக பொருத்தம். ஜாதக பொருத்தம் எதுக்காக பார்க்கிறாங்க, அந்த குடும்பம் யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த குடும்பத்தில் பிறந்த பையனோ பிறந்த பொண்ணோ எப்படி வாழ போறாலும் நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்றோம், வெறும் ஜாதகத்தை வைத்து மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்கலாமா, பொருத்தி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கலாமே அப்படின்ற ஒரு 2வது நிலைக்கு வரும். இந்த 2வது நிலையில என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா, ஜாதக பொருத்தம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை கர்ம வினைப்படி எப்படி இருக்கும், அவன் பிறந்த கிரகங்கள் எப்படி இருந்தது, அதனால அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு சுபாவத்தை தான் கொடுக்கும். அவன் எந்த கர்ம வினையினால் எப்படி பிறந்தான், அவனுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையும் ஒன்று. 2வது, இந்த ஒரு கிரகங்கள்ல பிறந்தவனுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கும், இதுதான் கொடுக்க முடியும். ஆனால் அவனுடைய ஆசை என்ன, அவனுடைய விருப்பு வெறுப்பு என்ன, அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவன் எப்படி வளர்ந்தான் என்றதால் நமக்கு தெரியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன் நிறைய திருமணங்கள் நிலைப்பதில்லைன்னா அதுதான் காரணம். அவன் வாழக்கூடிய வாழ்க்கை வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய தந்தை தாய் அவனுடைய வேற மாதிரி வளர்த்து விட்டார்கள். அவனுடைய சுபாவம் வேற மாதிரி இருக்கு, அவனுடைய கர்ம வினை வேற மாதிரி இருக்கு. நீங்க 2 விஷயங்களை மட்டும் பார்த்து கொண்டு சேர்த்து விட்டீங்க. 3வது என்ன, அவனுடைய சுபாவம் வேற மாதிரி இருக்கு. அந்த சுபாவத்தை உங்களால பார்க்கவே முடியாது. அந்த சுபாவத்தை முன்னோர்கள் எப்படி பார்த்தார்கள், சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டே வராங்க. அவன் 1 வயது, 2 வயது, 3 வயது, 4 வயது, 10 வயது அப்படி பார்த்து கொண்டே வராங்க. இப்ப உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லை. வெறும் ஜாதக பொருத்தத்தினால் உங்களால பூர்த்தி செய்ய முடியாத ஒரு திருமணத்தை நன்றாக. 2வது, இன்னைக்கு என்னதான் கைதேர்ந்த ஜோசியரா இருந்தாலும், ஜோசியம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சஜஸ்டிவ் மெத்தட்னு சொல்லுவேன். சஜஸ்டிவ் மெத்தட்னா என்ன, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஜோசியம். அந்த ஜோசியம் என்ன பண்ணும், இந்த கிரகத்துல இப்படி இருந்தால் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், அது ஒரு அவுட்லயர், இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷனை கொடுக்கும். அந்த சஜஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம், 2 குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறோம். அந்த சஜஷன் என்ன ஆகும், சில நேரம் பாசிட்டிவ் ஆகலாம், சில நேரம் நெகட்டிவ் ஆகலாம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம், ஹாஸ்பிட்டல் என்ன சர்ஜரி பண்றோம். உங்க எல்லாருக்கும் தரவுகளுக்காக சொல்றேன், அமெரிக்கால அழகாக சர்ஜரி நடந்து கொண்டிருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு மருத்துவத்தில் உயர்ந்தது இருக்குன்ட்டு. அமெரிக்கால சக்சஸ் ரேட் ஆஃப் சர்ஜரி எவ்வளவு, 53%. இந்தியாவில் சக்சஸ் ரேட் ஆஃப் சர்ஜரி எவ்வளவு, 44%. அப்ப என்ன அர்த்தம்,
கைதேர்ந்த டாக்டர்கள், கைதேர்ந்த மிஷின்கள், கைதேர்ந்த ஆராய்ச்சி, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். அப்படின்னாலும் 50% வந்து சர்ஜரிகள் வந்து ஃபெயிலியரா முடியுது. இந்தியாவில் 44% தான் வந்து சக்சஸ். அப்ப என்ன அர்த்தம் நமக்கு? என்னதான் கைதேர்ந்த ஜோசியரா இருக்கலாம், எந்தேர்ந்த கைதேர்ந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நபரா இருக்கலாம், என்ன ஆகும் நம்மனா சக்சஸ் ரேட்ன்றது ஒரு லெவலுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். மூன்றாவது நிலை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய லவ் மேரேஜ்னு சொல்லக்கூடிய விஷயம். நாமளே பார்த்து கொள்றோம், நாமளே திருமணம் செய்து கொள்றோம். அவன் எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையும் பார்க்க தேவையில்லை. நானே பார்த்தேன், நல்ல பையன் என் கூட பழகியிருக்கான் 2 வருடம் எனக்கு தெரியும். நானே பார்த்தேன், நல்ல பெண் எனக்கு தெரியும், 2 வருடம் பழகியிருக்கோம், பண்றோம். இதுல என்ன குறைபாடு தெரியுமா? அவனுடைய குடும்பம் என்னன்னு தெரியாது, அவனுடைய சிறு வயது எப்படி வளர்ந்தான்னு நமக்கு தெரியாது. மூன்றாவது, அந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து நல்லவளா தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 25, 30, 35, 40 வயதுகள் மாற மாற நம்மளுடைய சுபாவங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். 20 வயதில் நல்ல நண்பர்களாக தோன்றிய 2 பேர்கள் 30 வயதுல 2 ஒற்று போக மாட்டேங்கின்றது. என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது, சுபாவம் மாறிவிட்டது, அவருடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறியாச்சு. அப்ப இதுதான் திருமணத்துக்குரிய ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரியவர்களுடைய கூற்றின் கீழ் தெரிந்த குடும்பத்தில் அவருடைய ஜாதகத்தையும் பார்க்கக்கூடிய திருமணங்கள் என்றைக்குமே நிலைத்துதான் இருக்கு. நானும் பார்த்து கொண்டுதான் வரேன். எங்களுடைய சமூகத்துல இஸ்கானின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் நாங்க பார்க்கணும், நிறைய திருமணம் நடந்து கொண்டிருக்கு. நிறைய திருமணங்கள் வந்து சக்சஸா இருக்கு. என்ன காரணம்? அவர்களுக்கு காரணமே, முக்கிய காரணமே என்ன? அவருடைய திருமணத்தினுடைய முக்கிய காரணமே அவங்க வீட்டினுடைய மத்தியமே கிருஷ்ணர். நமது வாழ்க்கையில் எப்படி இருக்கு? பௌதிகம் தான் முதல் இருக்கு. 2 நபர்கள் ஒன்று சேர்றாங்க, அவர் 2 பேருக்கும் ஒரு பௌதிக ஆசை இருக்கு. இவருடைய ஆசை அதிகமா இருக்கு, இவருடைய ஆசை அதிகமா இருக்கு. 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்படுகின்றது. உங்களுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் ஒற்று போவதில்லை. அப்ப பிரிந்து போவோம். கிருஷ்ணரே மத்தியில வந்துட்டார். என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை இது பண்ணும், ஆன்மீகம் தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு வரக்கூடிய 2 ஆத்மாக்களை சேர்த்து வச்சு பாருங்க, சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். என்ன காரணம்? ஆன்மீகம் தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், பௌதிகம்ன்றது இரண்டாவது. நான் வேலைக்கும் செல்வேன், ஆனால் ஆன்மீகம் தான் முக்கியம். என்னுடைய சம்பிரதாயங்களை செய்வேன், என்னுடைய விழாக்களை கொண்டாடுவேன், கோயிலுக்கு செல்வேன், நான் எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் செய்வேன் அப்படின்னு கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு வந்து சண்டை போட வேண்டிய நேரமே இல்லை, அவர்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்ப ஆன்மீகத்தை சென்ட்ரல் படுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மேரேஜை சக்சஸ் பண்ண முடியும். ஆன்மீகத்தை கொண்டு வராமல் பௌதிகத்தை கொண்டு வந்தோம் என்றால் சக்சஸ் பண்ணவே முடியாது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, 2வது கேள்வி கேட்டீங்க. 2வது கேள்வி என்ன? நிறைய நபர்கள், எங்களுக்கு தெரிந்த நபர்கள் நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகணும்ன்ற விருப்பம் இருந்தால் கூட திருமணம் நடப்பதே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க. இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் என்றால் இதேதான் காரணம். பௌதிக ஆசைகள் 2 பேருக்கும் அதிகமா இருக்கு. பெண்ணுக்கும் என்னாச்சு? பௌதிக ஆசைகள் அதிகமாயாச்சு. என்னுடைய கணவனா இருக்கக்கூடியவர் அமெரிக்கால இருக்கணும், என்னுடைய கணவராக இருக்கிறவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வேண்டும், என்னுடைய கணவராக இருப்பவருக்கு வந்து அவர் வந்து PhD பண்ணியிருக்கணும், என்னுடைய கணவராக இருப்பவருக்கு வந்து 6 அடி இருக்கணும், என்னுடைய கணவராக இருப்பவருக்கு வந்து 10 கோடி சொத்து இருக்கணும், என்னுடைய கணவராக இருப்பவருக்கு வந்து ஒரு மாருதி கார் முதலே கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைகள் அதிகமாக 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 மிஸ்மேட்ச் அதிகமாயிட்டே கொண்டுதான் போகும். ஆண்மகனுக்கும் அதே தான். பெண்ணின்றவர் அப்படி இருக்கணும், அந்த நடிகையை போல இருக்கணும், அந்த பெண்ணின்றவர் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், அந்த பெண்ணின்றவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்று ஆசைகள்ன்றது வெளிப்புற ஆசைகள் மூலியமாக 2 கணவனும் மனைவியும் ஒன்று சேரவே முடியாது. அதனாலதான் நடக்கவே மாட்டேங்குது திருமணமே. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இதை எப்படி தவிர்ப்பதுன்னு அப்படின்னு. பல வருடங்களுக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு திருமணத்திற்கு வந்து அழைப்புதல் கொடுத்தாங்க ஒரு நபர் வந்து. அந்த நபர் என்னை பார்த்த உடனே கேட்டேன், உங்களுடைய பையனுக்கு வந்து வயது ரொம்ப இளமையான வயது, இதுக்குள்ள திருமணம் செய்து விட்டீர்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னது, ஆமா, என்னுடைய பையனுக்கு வந்து 20 வயது, அந்த பெண்ணுக்கு 18 வயது. நான் வந்து சீக்கிரமே அவர்களுக்கு திருமணம் செய்து விட வேண்டும்ன்ற ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்றாங்களே, நீங்க ஏன் சீக்கிரமே பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். அந்த நபர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு அற்புதமான விஷயம், அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பெண்ணாக இருக்கட்டும் இந்த ஆணாக இருக்கட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, படித்து முடித்ததுக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? ஆசைகள் அதிகமாக ஆகின்றது. மொபைல் போன்ல இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு, சினிமால இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் வராங்க, செலிபிரிட்டிஸ் வராங்க,
எல்லாரும் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, வாழ்க்கைனா இப்படித்தான் வாழ வேண்டும், என்னை போல் வாழ்ந்து பழகிக்கொள் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருக்காங்க. அவர் என்ன சொன்னார், சிறு வயதிலேயே அவனுக்கு வந்து ஆசைகள்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் வந்து 2 நபர்களையும் தாம்பத்திய உறவு மூலம் இணைச்சு விட்டோம் அப்படின்னா, அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார் அவர். அந்த பையனுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. உலகம் முழுக்க ஒன்றும் தெரியல. உலகம் முழுக்க பார்ப்பதற்கு முன்னாடியே நான் தான், இவர்தான் கணைவி, இவர்தான் மனைவி. இந்த கணவன் மனைவின்ற ஒரு தாம்பத்திய உறவுக்குள் கொண்டு வந்தாச்சு. அதற்கப்புறம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரணும். அதே அவர் சொன்னார். அப்ப ஆன்மீகத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, பௌதிகத்தை எப்படி 2 நபரும் சேர்ந்து எதிர்நோக்க போறோம், அதில் ஆன்மீகம்ன்ற ஒரு மத்தியம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த திருமணம் வெற்றி அடையும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு புரிதல் என்ன வந்தது அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள்ல அதனால தான் வந்து சீக்கிரமே திருமணம் செய்து விட்டார்களோ என்னமோ. ஏனால் வந்து வாழ்க்கையை என்னென்று புரிந்து கொள்வதற்குள்ள 2 நபர்களுமே சேர்ந்து வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த பையன் தனியா வாழ்க்கையை பார்க்கிறான், இந்த பெண் தனியா வாழ்க்கையை பார்க்கின்றாள். 2 நபர்களும் எப்படி வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு வாழ்கின்றார்கள் 2 பேரும் சொல்ல போவதில்லை திருமணத்துக்கு முன்னாடி. திருமணத்துக்கு அப்புறம் வந்து 2 பேரும் சொல்ல போறாங்க. 2 பேருக்கு மிஸ் மேட்ச் இருக்கு. அப்ப திருமணம்ன்றது பிரேக்கப் ஆயிடுது. அப்ப என்ன நடக்கும், வாழ்க்கையில என்ன ஒண்ணு தெரியல, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு, இப்படித்தான் வாழ்க்கையை வாழ போறோம்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப திருமணத்தை எப்படி வெற்றிகரமான பாதையில் எடுத்துச் செல்வது, அதற்கு முக்கியமான விஷயம் ஆன்மீகமே. மத்தியஸ்தத்தில் என்னுடைய குடும்பத்திற்கு மத்தியம் என்ன, ஆன்மீகம் அப்படின்னு இருந்தால் சச்சரவுகள் கம்மி, எல்லா விதமான விஷயங்களும் சுமூகமாக முடியும். அப்ப திருமணங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன் திருமணம் நடக்கவில்லை, ஆசைகள் அதிகம், எதிர்பார்ப்புகள் அதிகம். எனக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா திருமணம் நடக்காது. ஹரே கிருஷ்ணா.